போர் நிறுத்தத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்த சில நிமிடங்களிலேயே போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் ஒப்புதல் அப்படின்றத அதிகாரப்பூர்வ செய்தியாகவே வந்திருக்கிறது. நம்முடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். திரு ஹரிஹரன், பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தானே பொருள். ஏன்னா ட்ரம்ப் உள்ள வந்திருக்காரு, அவர் இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிலைமைகள் தலைகீழாக அப்படியே மாறப்போகுதா? பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருப்பது அப்படின்னு தான் பார்க்கணும். காரணம், அதற்கான அறிவிப்பு அந்த நாட்டுடைய துணை பிரதமரும் வெளிவிவகாரத்துறையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு இஷாக் தாருடைய எக்ஸ்தலத்துல அறிவிப்பாகவே வந்திருக்கிறது. அவர் என்ன பதிவிட்டிருக்கிறார் என்றால், பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த சீஸ்ஃபயருக்கு, இந்த போர் நிறுத்தத்துக்கு, அதுவும் உடனடியாக அமலுக்கு வரக்கூடிய இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தான் அமைதிக்கும் ஒத்துழைப்புக்கும் தான் விருப்பம் தெரிவித்திருக்கிறது காலாகாலமாக. அதனால் இதை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவர் தன்னுடைய எக்ஸ்ட்ரா பதிவிலேயே பதிவிட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக ஒரு கிளைம் டவுன் லேடர்ல பாகிஸ்தான் போகிறது அப்படிங்கிறதுக்கான தன்மை இன்று காலையே அவரிடம் வந்தது. பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் அதனது துணை பிரதமரும் இன்னைக்கு காலையில ஒரு பத்திரிகை பேட்டியில சொல்லும் போது கூட, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும் போது கூட, பாலிசன் இந்தியா ஸ்போர்ட் அவங்க நிறுத்தினா நாங்க நிறுத்துவோம் அப்படின்னு இது நிறுத்தத்துக்கான சமிகைகளையும் அதற்கான வழிவகைகளையும் முக்கிய பேச ஆரம்பித்தார். அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்லாம் விளையாடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ட்ரம்புக்கு அந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கிறது. அவர் இதுல ரொம்ப ஒரு அழுத்தமாக தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை நிலைநாட்டக்கூடியவர். அமெரிக்காவுடைய ட்ரம்புடைய பங்களிப்பு இந்திய பாகிஸ்தான் அமைதியில அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஆழமான வரலாறு இருக்கு. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், 2019ஆம் ஆண்டு இதே போல ஒரு நியர் வார் சிச்சுவேஷனுக்கு நாமும் பாகிஸ்தானும் போனோம். அப்போ அந்த கேப்டன் அபிநந்தனுடைய எபிசோட்லாம் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். அப்பொழுதும் கூட ட்ரம்புடைய தலையீடு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இரண்டு நாடுகளும், குறிப்பாக பாகிஸ்தான் அணு ஆயுத மொழியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அப்பொழுது அமெரிக்க அதிபராக தன்னுடைய முந்தைய ஆட்சி காலத்துல ட்ரம்ப் இருந்தார். அவருடைய தலையீடு அப்படிங்கிறது அதுலயும் முக்கியமானதாக இருந்தது. இந்த விஷயத்திலையும் இந்த கிரைசிஸ் ஆரம்பிக்க முதலே கூட டொனால்ட் ட்ரம்ப் நான் தலையிடுவேன், இந்த போர் உடனடியாக நிற்கணும் அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுத்தார். நேற்று வெள்ளை மாளிகை வெளியிட்ட செய்தி குறிப்பில கூட, அவங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில கூட ட்ரம்ப் இந்த போரை நிறுத்தவே விரும்புகிறார், அவர் தலையிடத்துக்கு தயாரா இருக்கிறார், ரெண்டு நாட்டு தலைமைகளோட பேசத்துக்கு தயாரா இருக்கிறார் அப்படின்னு அவங்களுடைய மீடியேஷன் ரோல இந்த கான்ஃபிளிக்ட் தொடங்கினதுல இருந்து அவங்க வலியுறுத்தி வர்றாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், திரு மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நம்முடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரோட பேசினார். அதற்கு முன்னதாக அந்த நாட்டுடைய ஜெனரல் ஆசிம் முனீரோட பேசினார். ஏன்னா அங்க அதிகார மையம் அவர் தான். அங்க இந்த நாட்டுடைய வெளிவிவகார அமைச்சரோ பிரதமரோ துணை பிரதமரோ அதிபரோ இல்லை அப்படிங்கிற அடிப்படையில். சோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது இன்னைக்கு பொது வழிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ட்ரம்ப் ஸ்டைல் அவருக்கே உரித்தான பாணியில அந்த நாடுகள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, சம்பந்தப்பட்ட பார்ட்டி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சோசியல்ல, இது ஒரு வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி குறிப்பெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய தனிப்பட்ட சமூக வலைதளத்துல உலகத்துக்கு ஆல் கேப்ஸ்ல அவர் சொல்றார். அப்கோர்ஸ் அவர் அதற்கான கிரெடிட் எடுத்துக்க பார்க்கிறார். அமெரிக்கா இதற்கான அழுத்தங்களை கடந்த சில நாட்களாகவே கொடுத்து வந்திருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாக பார்க்கிறோம். அதுல சில மிக்சட் சிக்னல்ஸ் இருந்துச்சு. நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரமோ வெள்ளை மாளிகையோ ஒரு மொழி பேச, நாங்க இதை நிறுத்தவே விரும்புறோம் பேச, ஜேடி வான்ஸ் துணை அதிபர் மட்டும் வேற மொழியில பேசி வந்தார். இதுல நாங்க தலையிட மாட்டோங்கிற மொழியில பேசி வந்தார். பட் எப்படி இருந்தாலும் அமெரிக்கா அதுல தலையிட்டிருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. வெளிப்படையா நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், பாத்ரூம்ஸ்ல பல நாடுகளுடைய முயற்சி, இல்ல அவங்களுக்கு இருக்கிற குட் ஆபீசஸ் மூலமாக தொடர்ந்து முயற்சி செஞ்சு இந்த நிலையை எட்டிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் இது அமெரிக்காவுடைய வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்கறத தாண்டி நமக்கும் இதுல டெரர் கேம்ப்ஸ் அழிக்கிறத தாண்டி நமக்கு ஒரு பெரிய எண்ணங்கள் இல்லை. நம்ம அவங்க தாக்கினாங்க ஆதாரங்களின் அடிப்படையில நம்ம அந்த டெரர் கேம்ப்ஸை அழித்தோம். அதற்கு பிறகு பாகிஸ்தான் வழக்கமான முறையில ஒரு காட்டுத்தனமாக நடந்து கொண்டு பொதுமக்களை தாக்க முற்பட்டு, அப்கோர்ஸ் அதையெல்லாம் நம்ம ரொம்ப கூலா, கம்போஸ்டா, மெஷர்டா, ஒரு டிஎஸ்கலேட்டிங் பாத்துல ரொம்ப பொறுப்பான தேசம், ஒரு முக்கியமான பிராந்திய சக்திங்கிற அடிப்படையில உலகத்துடைய நம்பிக்கையையும் பெற்று பொறுப்பா அதற்கு பதிலடியும் கொடுத்து நம்மளுடைய மிலிட்டரி பிராவசியம் நிரூபிச்சு
நம்ம இதை நிலைநாட்டி இருக்கோம். அப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு காலையில கொடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட சப்டெக்ஸ்டாகவும் டெக்ஸ்டாகவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது. இன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லும் போது கூட இதை எஸ்கலேட் பண்ண நாங்க விரும்பல, டிஎஸ்கலேஷன் பார்த்து தான் நாங்க விரும்புறோம், மாறாக பாகிஸ்தான் தான் இதை அதிகரிக்க விரும்புது அப்படின்னு அதை அழுத்தி சொன்னாங்க. பாகிஸ்தான் தான் இதை தீவிரப்படுத்ததை தவிர இந்தியாவுக்கு ஒரே நோக்கம் தான், தீவிரவாதிகள் அழிக்கிறது தான் நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அந்த பாதையில நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கோம். பாகிஸ்தான் என்ன செய்யணும்னு தெரியாம வீழ்த்து கொண்டிருக்க நிலையில அமெரிக்க தலையீடு மீண்டும் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கான கிரெடிட் எடுத்துட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இனி பெருமையா சொல்லிக்கலாம் இன்னொரு கான்ஃபிளிக்ட நான் நிப்பாட்டுவேன், யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட நான் நிப்பாட்டுவேன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. அது யாரால முடியல. இது ஒரு வார் லைக் சிச்சுவேஷன் தானே தவிர வாரா போகல. அமெரிக்கா தலைவீடு இதுல ஒரு பங்களுக்கு அடைய செஞ்சிருக்கு, இதுல ஒரு ரோலை பிளே பண்ணிருக்கு அப்படின்றது பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.